என் தங்கப்பிள்ளையே, அம்மா எழுதியிருக்கின்ற இந்த தேதி உன்னுடைய கண்களில் பட்டால் நீ உடனே என் வாக்கினை கேட்க வந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதிசயம்தானே அம்மா? நீயும் சொல்கின்றாய் எங்கே நடக்கின்றது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நடத்தி நான் கொடுப்பேன் என்று ஒரு விஷயத்தை ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக நான் குறித்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்று நான் சொல்வது இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. அது உன்னுடைய நீண்ட நாள் விருப்பம், நீண்ட நாள் வேண்டுதல். தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையால் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிக பெரிய பொக்கிஷமும் கூட. என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ என்னிடம் முதலாக வந்து கேட்கின்றாய். இதுவரையில் எதையுமே இந்த தாயானவள் என்னிடத்தில் வந்து என் பிள்ளை கேட்டு நின்றது கிடையாது. மாறாக என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பால் எப்பொழுதும் எனக்கு பூஜையை செய்து இந்த வராகி அம்மாவை ஒரு முறை கண்டால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்த நீ இப்பொழுது ஒரு வேண்டுதலை வாயார என்னிடத்தில் வைத்திருக்கின்றாய். அம்மா, இத்தனை நாட்களும் நான் உன்னிடத்தில் எதையுமே கேட்டதில்லை. முதல் முறையாக உன்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில். ஒருவேளை உனக்கு எனக்கு அதை தர விருப்பம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீ அதனை அப்படியே விட்டுவிடு. நான் உன்னிடத்தில் கட்டாயப்படுத்தவும் இல்லை என்று என் பிள்ளை என்னிடத்தில் சொல்கின்றாய். அது மட்டுமல்லாமல், அம்மா இது எனக்கு சரி வரும், இது என் வாழ்க்கைக்கு சரியாக வரும் என்று நினைத்தால் மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும். இல்லை என்றாலும் நான் நிச்சயமாக என்னிடம் இருப்பதை வைத்தே என் வாழ்க்கையை நான் சமாளித்து கொள்வேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க போகின்றது. என் குழந்தை, உன்னுடைய மனதில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்து என் முன்னால் நிற்கின்றாயோ அதையெல்லாம் என்றாவது ஒரு நாள் அடைந்துவிட முடியும் என்று முதலில் நீ நம்பு. என் தங்கமே, எதற்காக அம்மா இத்தனை முறையும் நம்மிடத்தில் மீண்டும் மீண்டும் அழுத்துகிறாள்? இந்த விஷயத்தை ஏன் நம்மை நம்பச் சொல்கிறாள்? இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் போதாதா? எதையுமே அடைந்த பாடில்லையே, எதுவுமே நமக்கு நடந்த பாடில்லையே என்று சில குழந்தைகள் நினைப்பது என் செவிகளில் வந்து விழுகின்றது. என் தங்கமே, ஒரு நாள் நடக்கவில்லை, 2 நாள் நடக்கவில்லை, பல மாதங்களாகியும் அது நடக்கவில்லை. ஆனால் என் குழந்தை, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்தாயா? எப்பொழுதுமே இந்த விஷயம் நடக்கும் நடக்கும் என்கின்ற வார்த்தைகள் மட்டும் எப்பொழுதும் உன் செவிகளில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் நீ நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உனக்கு உறுதி வாக்கினை தருகின்றார்களோ அவர்களை எல்லாம் நீ அடையாளம் காண்கின்றாய். உன் வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று. யாரெல்லாம் நீ என்ன செய்தால் நமக்கென்ன என்று கண்டும் காணாமல் விட்டு செல்கின்றார்களோ அவர்களையும் நீ புரிந்து கொண்டாயல்லவா? இவர்கள் எல்லாம் எதற்கு நமக்கு துணையாக நிற்பார்கள் என்று. நீ ஒரு தவறை செய்யும் பொழுது உனக்கு துணை நிற்பவர்கள் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது உனக்கு துணை நிற்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லது நினைக்கவில்லை. மாறாக நீ செய்கின்ற கெட்ட செயல்களால் உன்னுடைய பெயரை அவர்கள் கெடுக்க நினைக்கின்றார்கள். இந்த கெடுதல் எண்ணங்கள் இவர்களுக்கு இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றங்கள் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தி வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ முடிவெடுத்தாலும் உடனே வந்து இப்படியெல்லாம் செய்தால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது, இவர்கள் உனக்கு நல்லதையா செய்ய போகின்றார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதை மாற்றத்தான் முயற்சிகள் நடக்கின்றது. என் தங்கமே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எந்த விஷயத்தையும் யாருக்கும் எந்த ஒரு உதவியாக நீ செய்தாலும் அதற்கு பலனை ஒரு பொழுதும் நீ யாரிடத்திலும் இருந்து எதிர்பார்க்காதே.
அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் இருந்து ஒருபொழுதும் பின்வாங்காதே. உதவிகளை நீ எந்த அளவிற்கு செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு தடங்கல்கள் வந்துவிட்டது என்பதற்காக நீ உன்மீது கோபம் கொள்கின்றாய். ஆனால் அவையெல்லாம் நடந்ததற்கு உன்னோடு இருந்தவர்கள் செய்த சூழ்ச்சிகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தடங்கல்கள் ஏற்படுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நீ சிந்தித்திருப்பாயானால், ஒரு நொடி நீ உனக்குள் இருக்கின்ற முயற்சிகளை நீ நம்பி இருப்பாயானால், நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த விஷயத்தில் இருந்து பின்வாங்காமல் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நீ துணிந்திருப்பாய். என் தங்கமே, நல்ல நாளில் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதில் இன்னமும் சில பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய எதிரிக்கு அவர்கள் எதிராக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் வேறொரு இடத்தில் சென்று பார்த்தால் அவர்கள் உன்னுடைய எதிரியோடு உறவாடி கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் உன்னை வெறுப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இப்படி நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களிடத்திலும் உன்னிடத்திலும் மாறி மாறி அவர்களினுடைய மனப்போக்கை மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் நீ நேரில் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது உன்னை நிச்சயமாக அழுத்தத்தான் செய்கின்றது. ஆனால் இவர்களை எல்லாம் ஒரு நாளும் மாற்ற முடியாது. இவர்களின் எண்ணங்களை உன்னால் ஒரு நாளும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உன்னால் முடியும். என் தங்கமே, உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள். அதாவது மற்றவர்களுக்காக உன்னை மாறச் சொல்லவில்லை. உன்னுடைய மனது காயப்படக்கூடாதல்லவா? உன்னுடைய மனது நினைக்கின்ற எண்ணங்களில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடாதல்லவா? அதற்காக உன்னுடைய மனநிலையை நீ மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உன்னை நீ மாற்றிக்கொள். என் தங்கமே, உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இது போன்ற மனிதர்கள் என்னதான் செய்தாலும், எத்தனை துரோகத்தை இழைத்தாலும், எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கினாலும் எதுவுமே உனக்கு பெரிதாக தெரியாது. உன்னுடைய எதிரி பக்கம் நின்றால் என்ன, உன்னுடைய துரோகிகள் பக்கம் நின்றால் என்ன? எத்தனையோ நல்ல உறவுகளை எதிரிகளாகவும் துரோகிகளாகவுமே காண வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இதிலெல்லாம் நீ எனக்கு எம்மாத்திரம் என்பது போல நீ அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்னமோ உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்று நினைப்பது போல உன்னிடத்தில் நடித்துவிட்டு அதன் பிறகு நீ என்னவோ என்னிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களின் மனப்போக்கினை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி எந்த விதமான கவலையும் நீ உனக்குள் வளர்த்து கொள்ளாதே. உனக்கென்று வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று அதிசக்தி வாய்ந்த வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய சத்திய வாக்கினை எப்பொழுதுமே நீ தவிர்க்கக்கூடாது. இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி தருகின்ற விஷயம் யாருக்குமே ஒரு நாளும் தெரியவும் கூடாது. ஏனென்றால் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு இங்கே சந்தோஷப்பட யாரும் இல்லை. மாறாக வயிற்றெரிச்சல் படுவதற்குத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள். யாரிடத்திலும் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்லாமல் நீ முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய வளர்ச்சியே அவர்களுக்கு ஒரு நாள் அதை தெரியப்படுத்தும். நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாய் என்று. நீ அந்த நிலையை தொட்ட பிறகுதான் நீ அதை பற்றி வெளியில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதன் பிறகு யார் தடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமோ எந்த ஒரு தடங்களையுமோ அவர்களால் நிரூபிக்க முடியாது. அதை அவர்களால் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது என்பதனை
என் தங்கமே, எல்லாமே உனக்கு சாதகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானதாகவும் நடக்கப் போகின்ற நாள் வந்துவிட்டது. என் குழந்தை, உன் வாழ்க்கை உனக்கானது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.